தெற்குல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வடக்கு தெரு வழியா வந்து மேற்குல இருக்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு கிழக்கு தெரு வழியா வீட்டுக்கு வந்தேன். என்னடா வடக்கு கிழக்குன்னு டிரெக்ஷன்ஸ் பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நம்மள நிறைய பேருக்கு இந்த டிரெக்ஷன்ஸ் கன்ஃபியூஷனா இருக்கும். சோ அந்த கன்ஃபியூஷனை இந்த வீடியோல நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆங்கிலிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர். அந்த பார்க் எங்க வீட்டுக்கு வடக்கு பக்கமா இருக்கு. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? The park is located to the north of our house அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைவே கிழக்குல இருந்து மேற்கு பக்கமா போகுது. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? The highway runs from the east to west அப்படின்னு சொல்லுவோம். பீச்சை பாக்குறதுக்கு நாங்க தெற்கு பக்கமா போயிட்டு இருக்கோம். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? We are traveling south to visit the beach அப்படின்னு சொல்லலாம். வடக்கு பக்கத்துல இருந்து வர காத்து ரொம்ப குளிரா இருக்கு. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? The wind coming from the north feels very cold அப்படின்னு சொல்லலாம். மேற்கு பக்கத்துல இருக்க சூரிய அஸ்தமனம் ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? The sunset in the west was breathtaking அப்படின்னு சொல்லலாம். மலைக்கு போறதுக்கு வரப்போற அடுத்த சிக்னல்ல வடக்கு பக்கமா திரும்பணும். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Turn north at the next signal to reach the mountain. அரண்மனையின் கிழக்கு வாசல் பிரதான நுழைவாயில். இது எப்படி சொல்லலாம்? The east gate of the palace is the main entrance.